பெண் குழந்தைகளை தனியாக தூங்க வைப்பது சரியா? இது பல பெற்றோருக்கு குழப்பமாக இருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த விஷயத்தில் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகிறது. குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம். இஸ்லாம் குழந்தைகளின் பாதுகாப்பையும் நாணத்தையும் மிக முக்கியமாக கருதுகிறது. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் குழந்தைகள் 7 வயதான போது தொழுகையை கற்றுக் கொடுக்குங்கள். 10 வயதான போது அவர்களுடைய படுக்கைகளை பிரித்து வையுங்கள். அபூ தாவூத் ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்லும் முக்கிய கருத்து என்ன? 7 வயது வரை குழந்தைகள் பெற்றோருடன் அல்லது சகோதரங்களுடன் தூங்கலாம். 10 வயதான பிறகு ஆண் பெண் குழந்தைகளுக்கு தனித்தனி படுக்கை அவசியம். இது பாவம் ஏற்படாமல் தடுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை. பெண் குழந்தைகளுக்கு இது ஏன் முக்கியம்? பெண் குழந்தைகளின் உடல் மற்றும் மன பாதுகாப்பு, அவர்களின் நாணம், காக்க தவறான பழக்கங்கள் உருவாகாமல் தடுக்க இளம் வயதிலேயே ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பதற்காக. இஸ்லாம் அச்சப்படுத்துவதற்காக அல்ல, பாதுகாப்பதற்காக இந்த வழிகாட்டுதலை வழங்குகிறது. பெற்றோருக்கான முக்கிய அறிவுரை. தனியாக தூங்க வைப்பது என்றால் புறக்கணிப்பது அல்ல. அருகில் இருப்பது, கவனிப்பது, குழந்தை பயப்படாமல் மென்மையாக பழக்கப்படுத்த வேண்டும். தூங்கும் முன் துவா, ஆயத்துல் குர்சி, சூறாக்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகளை தனியாக தூங்க வைப்பது இஸ்லாமில் தவறு அல்ல. ஆனால் சரியான வயதில் பாதுகாப்பான சூழலில் அன்பும் கவனமும் குறையாமல் இது இஸ்லாம் சொன்ன சுன்னத் அடிப்படையிலான பாதுகாப்பு வழிமுறை.